வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கண் பார்வையை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நம் உடல்ல மிக முக்கியமான உறுப்புகள்ல ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது அப்படின்றது நமக்கே தெரியும். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பலவிதமான காரணங்களும் இருக்கு. ஒன்று, ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்வது. 2, வயசாகக்கூடிய முதுமை காரணம். 3, மரபு வழி ஜெனட்டிக் ரீசன்ஸால நமக்கு பார்வை குறைபாடு ஏற்படும். 4வது, டிஜிட்டல் கேஜெட்டுகளான ஃபோன்ஸ், லேப்டாப்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான பார்த்தீங்கன்னா மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வருது. இது எல்லாமே இறுதியில் நம்மளுடைய கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண்ணரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ளணும், வாழ்க்கை நடைமுறைகள் என்னென்ன கடைபிடிக்கணும், விளக்கமாக பார்ப்போங்க. பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு பழங்கள் எடுத்துக்கொண்டாலே கண் பார்வை கூர்மை பெறுமான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் கூர்மை பெறும். சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், இந்த மாதிரி பழங்கள்லாம் கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் அமிலம், உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம்முடைய கண்களுக்குள்ள ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண் பொறியினுடைய வளர்ச்சியையும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவு AMD டீஜெனரேஷனையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி நம்மளுடைய உணவுகளை நம்ம சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நம்ம தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மால் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, கண்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே சரி பண்ணிடும். ஸோ பஃபிங் ஐஸ் இது எல்லாத்தையுமே நமக்கு சரி பண்ணிடும். அதனால பார்த்தீங்கன்னா கண் பார்வை கூர்மை பெற வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் சிட்ரிக் அமிலம் இருந்திருக்கக்கூடிய அந்த சிட்ரஸ் பழங்களை உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் சத்தெல்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD அபாயத்தை நம்மளால குறைக்க முடியும். முழு தானியங்கள் நம்முடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதம் நமக்கு தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை கண் பார்வை கூர்மை பெறுவதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நமக்கு நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள் நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். டியூனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்து மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நம்ம அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், உலர்கண்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அது தொடர்பான வீக்கம், பஃபிங் ஐஸ் இதெல்லாமே கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ எப்படி இருந்தாலுமே நீங்கள் மீன்கள் எடுத்துக்கொள்ளும்போது கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். அண்ட் மீன்களை சாப்பிடும்போது நீங்கள் கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் சேராமல் மீன் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ணெயெல்லாம் அதிகமாக சேர்க்காமல் அளவாக சாப்பிடுங்க. அப்போ தான் அது இதயத்தை பாதிக்காமல் கண் பார்வை திறனை உங்களுக்கு கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவு. இதில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் A, லூடின், சியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து எல்லாமே கண் ஆரோக்கியத்தை உங்களுக்கு பாதுகாக்கும். முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ கோலோஜன் உற்பத்தி நம்மளுடைய சர்மங்களை மேம்படுத்தும் பொழுது அந்த கண் கருவளையம், சுருக்கங்கள் எதுவுமே இருக்காது. குறிப்பாக முட்டையை நீங்கள் எல்லா வகையிலுமே எடுத்துக்கொள்வது நல்லதுன்னு நினைக்காதீங்க. நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை சாப்பிட்றது மட்டும்தான் நல்லது. அந்த முட்டைகள் மட்டும்தான் நமக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். மற்றபடி நீங்கள் இந்த ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே எடுத்துக்கிறது, எண்ணெயில் வறுத்து பொரித்த பொடி மாஸ் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு 1% கூட நன்மைகளை கொடுக்காது. வெறும் சுவைக்காக நீங்கள் சாப்பிட போய் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ், நுண்ணுயிர் தொற்றுகளை ஏற்படுத்தி பல்வேறு விதமான பக்க விளைவுகளை உங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் முட்டையை அப்படியே நீங்கள் அவிச்சு சாப்பிடுங்க. அதாவது நீரில் வேக வைத்த முட்டையை எடுத்துக்கோங்க. நீரில் வேக வைத்ததை முட்டை குழம்பாகவும் நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இது உங்களுடைய கண் பார்வை திறனை மேம்படுத்தும். கண் பார்வை திறன் மேம்படுவதற்கு விதைகள் மற்றும் நட்ஸில் நீங்கள் பாதாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா கண் ஆரோக்கியத்திற்கு பொதுவாகவே நட்ஸ் வகைகள் நல்ல தீர்வளிக்கும். அதிலும்
மேலும் பாதாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கு பாதாம் பருப்பு செல்கள் சேதமடையாமல் பாதுகாக்கும். குறைந்தது 10 பாதாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை இது வழங்கும். இது வந்து உங்களுடைய திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வையை தொய்வடையாமல் ஆரோக்கியமாக உங்களுக்கு வந்து கூர்மையாக வைக்கும். இரும்பு சத்து விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ அந்த வகையில் தான் பாதாம் பருப்பும் இருக்குது. மேலும் பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் சத்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியுமே குறைக்கிறது. பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் மங்கலான பார்வையை சரி செய்து வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு கொடுக்குது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை நம்ம தொடர்ந்து வந்து 10-15 பருப்போ அல்லது 5-8 பாதாம் பருப்போ நமக்கு போதுமான அளவுக்கு எடுத்துக்கணும். ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் சாப்பிடலாம். இல்லைன்னா நீங்கள் விரைவில் நன்மைகளை பெறணும் அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதோடைய தோலை நீக்கிட்டு வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊட்டச்சத்து விரைவாக உறிஞ்சப்பட்டு கண் பார்வை திறனும் உடனே வந்து கூர்மையாக மாறிடும். கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும். கேரட்டில் வந்து பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்களில் இருக்கக்கூடிய மாகுலர் நிறமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் உங்களுடைய விழித்திரை வந்து சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை கேரட் வந்து குறைச்சிரும். கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். வேணும் அப்படின்னா நீங்கள் பச்சையாகவும் சாப்பிடலாம். வாரத்தில் ஒரு தடவை கேரட் ஜூஸாகவும் ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் நீங்கள் கூடுமான வரைக்கும் கேரட் வந்து சமைத்து சாப்பிடுங்க. உடனே அது வந்து செரிமானமாகும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு கழிவுகள் வந்து வெளியேற்றப்பட்டு விடும். அந்த ஊட்டச்சத்துக்கள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கிறதால கண் பார்வை திறனும் உங்களுக்கு வந்து விரைவில் கூர்மையடையும். கண் பார்வை மேம்படுவதற்கு கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை இலை காய்கறிகள் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, லூடின், விட்டமின் சி, நார்சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு. ஸோ பச்சை இலை காய்கறிகளில் லூடின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லூடின் வந்து ஒரு மிக சிறந்த ஆக்சிஜனேற்று. இது கண் சருமங்களில் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்ற அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களை தடுத்து செல்கள் சேதத்திலிருந்து நம்ம பாதுகாப்பதோடு கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையுமே நமக்கு வந்து தடுக்குது. கேழ்கீரை, முட்டைகோஸ், நிறைய கீரை வகைகள், வாரத்துக்கு ஒரு தடவை சுழற்சி அடிப்படையில் கீரை வகைகளை சாப்பிட்றது, ஃப்ரக்கோலி, சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். தினமும் காய்கறிகளில் உணவுகளை சேர்த்துக்கலாம். காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதை வந்து காலை மாலை வேலைகளில் எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் நமக்கு வந்து கண் பார்வை திறன் வந்து கூர்மையாகவே இருக்கும். ஸோ தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் இந்த உணவுகளை நீங்கள் வந்து மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து குறைபாடால் உங்களுக்கு வந்து கண் பார்வை மங்குறது பிரச்சனைகள் இருப்பதாக சரி பண்ணப்பட்டு கண் பார்வை வந்து உங்களுக்கு வந்து கூர்மைப்படுத்தப்படும். போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்தும் கிடைக்கப்பெறும். அதே போல் உங்களுக்கு அந்த ஜெனட்டிக் ரீசன்ஸு இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த வெளியே போகிறதால ஏதாவது கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவது, இது அத்தனையுமே உங்களுக்கு இந்த உணவுகள் வந்து சரி பண்ணிடும். அதுவும் போதுமான அளவுக்கு நீங்கள் வாழ்க்கை நடைமுறைகளையும் கடைபிடிக்கணும். ஒரு நாளைக்கு வந்து குறைவில்லாமல் 3 லிட்டருக்கும் குறைவில்லாமல் தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா வறட்சியாக உங்களுடைய உடல் தென்படும் போது கண்களிலும் வறட்சி ஏற்படும். அதனால் போதுமான அளவுக்கு தண்ணீர் குடிங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டருக்கும் குறைவாக தண்ணீர் குடிக்காதீங்க. 3 லிட்டருக்கும் அதிகமாக தாகம் எடுக்குமோ தண்ணீர் குடிங்க. தாகம் நீண்டுச்சோ தண்ணீர் குடிக்கிறது நிறுத்திக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே தண்ணீர் குடிக்கக்கூடிய அளவு வந்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். உறக்கம் வந்து சரியான நேரங்களில் உறங்க வேண்டியது அவசியம். ஒரு நாளைக்கு நமக்கு வந்து அங்கீகரிக்கப்பட்ட உறக்க நேரமான 8 மணி நேரம் இரவு உறக்கம் நமக்கு இருக்கணும். அல்லது வந்து நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 6 to 8 மணி நேரமாவது உறங்கணும். அதுக்கும் கீழே உறங்கும் பொழுது உங்களுடைய அந்த கண் பார்வை வந்து கூர்மையற்று தான் போகும். அப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணும்னா உறக்கம், தண்ணீர், போதுமான உணவுகள், வெளியில் போகும்போது கண்களை பாதுகாக்கக்கூடிய கவச நடவடிக்கைகள் இதெல்லாமே மேற்கொள்ளுங்க. கண்களை பராமரித்துக் கொள்ளலாம், நலமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.